அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அரசியலமைப்பு. இந்த இந்திய அரசியலமைப்பு வகைகள் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அரசியலமைப்பு என்ற கொள்கையை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து கொடுக்கறது தான் அந்த அரசியலமைப்போட முக்கிய அவசியமே. ஒரு அரசியலமைப்பு என்பது ஒரு நாட்டின் ஆதார சட்டமாகும். அதை எழுதப்பட்டோ அல்லது எழுதப்படாமலோ இருக்கலாம். அரசாங்கத்தின் உரிமையை இந்த அரசியலமைப்பு கூறுகிறது. குடிமக்களின் உரிமையை கூறுகின்றது. ஆளப்படுவோருக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே உள்ள உறவை பற்றி குறிப்பிடுகிறது. ஒரு உயர்ந்த சட்டம். இதை கண்டிப்பாக மக்களாகிய நாம் பின்பற்ற வேண்டும். இந்த அரசியலமைப்பு கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த புக்கு புரியணும். நான் கொஞ்சமாக இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். அரசியலமைப்பின் தேவை. கீழே தரப்பட்டுள்ள காரணங்களுக்காக அரசியலமைப்பு தேவைப்படுகிறது. எதுக்காக நம்ம அரசியலமைப்பு தேவைப்படுகிறதுனா, அடிப்படை சட்டம் அரசாங்கத்திற்கு ஒரு கடிவாளமாகும். அடிப்படை சட்டம் அரசாங்கத்திற்கு ஒரு கடிவாளமாகும். தனி மனித உரிமையை பாதுகாக்கவும். ஒரு தனி மனிதரோட உரிமை கண்டிப்பாக இதில் பாதுகாக்கும். சட்டத்தின் ஆட்சி நிலைக்கவும். ஒரு சட்டத்தோட ஆட்சி நிலைக்கணும். குழப்ப நிலையிலிருந்து மீட்கவும். இறையாண்மையை அதிகாரத்தை வரையறுக்கவும். நிகழ்கால மற்றும் வருங்கால சந்ததிகளின் விருப்பு வெறுப்புகளை கட்டுப்படுத்தவும் இந்த அரசியலமைப்பு தேவைப்படுகிறது. அரசியலமைப்பின் உள்ளடக்கங்கள் என்னென்ன அப்படின்னா, நிர்வாக அமைப்பும் நிறுவனமும். ஒரு நிர்வாகம் எடுத்துனா அதோட அமைப்பு மற்றும் நிறுவனமும் நம்ம இந்த அரசியலமைப்பு உள்ளடக்கங்களாகும். அரசாங்க அங்கங்களின் செயல்பாடுகள், அதிகாரங்கள் மற்றும் இடையே உள்ள தொடர்புகள். குடிமக்களின் அடிப்படை உரிமைகள். குடிமக்களோட அடிப்படை உரிமைகள். மக்களுடன் அரசாங்கத்தின் உறவு. மக்களோட அரசாங்கத்தின் உறவு கண்டிப்பாக அது இந்த அரசியலமைப்பு உள்ளடக்கத்தில் வரும். அரசியலமைப்பு திருத்தமும் செய்யும் முறைகள். இது எல்லாமே அரசியலமைப்பின் உள்ளடக்கங்கள். இது எல்லாமே காரணம் கூற்றில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக நான் மற்ற வீடியோஸில் கொஞ்சமாக உங்களுக்கு தரேன். ஒரே டைமில் படித்தாலும் ஒன்றும் புரியாது. அதனால் நான் கொஞ்சமாக இதை உங்களுக்கு நான் ஒரு வீடியோலையும் போடுறேன். தேங்க்யூ.